வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு 3 லேயர் ஃப்ரேம் வச்சு ஒரு லிரிக்கல் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு அப்படியே எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கப்புள்ஸாக இருந்தாலும் சரி சோலோவாக இருந்தாலும் சரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஸை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஃபோட்டோஸை கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கவர் ஆகிருக்கான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. கீழே அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன் இருக்கும் ஃபுல்லாக -50 கொடுங்க. கான்ட்ராஸ்ட்டையும் -50 கொடுங்க. லைட்னஸ்னு இருக்கும் ஸோ அதையுமே கம்மி பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 3:4 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 2:3 ரேஷியோ 2:3 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மாஸ்க் ஆப்ஷன் போங்க. மாஸ்க் ஆப்ஷனில் தேர்டாக ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை ஒரு 3 or 4 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 3ல் கூட கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதை இந்த மாதிரி இதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எப்படி பெண்ட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு கீழே இதை செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையும் செட் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சைஸ் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த சைஸ்க்கு அதே சைஸில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு இந்த சைடில் செட் பண்ணுங்கள். ஸோ அந்த சைடு எப்படி செட் பண்ணமோ சேம் அதே மாதிரி கரெக்டாக இந்த சைட்லேயும் இதை செட் பண்ணிக்கோங்க. 2 ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஒரே ஆங்கிளில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு அதே மாதிரி 2:3 ரேஷியோவுக்கு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 1 ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு அதுவும் கரெக்டாக 2:3 ரேஷியோவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிடுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மாஸ்க் ஆப்ஷனுக்கு போங்க. தேர்டாக இருக்க பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த பார்டரையும் அதே மாதிரி தான் ஒரு 5 இல்லைனா ஒரு 3ல் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி கீழே இந்த மாதிரி இந்த 2 ஃபோட்டோஸ்க்கும் சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். லிரிக்ஸ் வீடியோ நான் கொடுக்கல, ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் வாட்டர் மார்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை கிராப் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ அந்த லிரிக்ஸை இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸ் ஃப்ரேம் செட் பண்ணியிருந்திருப்போம், அதுக்கு மேலே இதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே செட் பண்ணிவிட்டு எகைன் கீழே பிப் ஆப்ஷனை இப்போ செலக்ட் பண்ண முடியாது, மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லைட் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கடைசி எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் பிளெண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு கலர்ஃபுல்லாக ஷோ ஆகும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.